வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வி த லீடர் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது பொதுவாகவே வந்து நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசியலுக்கு மத்தியில் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை வந்து கை நீட்டின முதல் தலைவர் எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து கண்டுபிடிச்சு இயற்கை நம்மள்ட்ட கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிருக்கு. ஒருத்தருமே தலைவர் அப்படிங்கிற அந்த இது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து தலைவர் அப்படிங்கிறதே வந்து நாமெல்லாம் வந்து ஒரு அதிகார பதவி அப்படிங்கிற மாரி நெனச்சிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தலைவர் அப்படிங்கிறதே வந்து அது வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதவி. அதாவது பொறுப்புகளை வந்து சுமக்கிற ஒரு பதவி. அதுதான் உண்மை. அது குடும்பத் தலைவரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு யூனிட்டிக்கான தலைவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே தலைவரா இருந்தாலும் சரி, பொறுப்புகளை சுமக்கிற ஒரு பதவி. ஆனா நம்ம ஆளுங்கலாம் அத தப்பாட்டு ஒரு அதிகார பதவி, அதிகாரத்த செலுத்துற பதவி அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து உருவாக்கி விட்டாங்க. அது இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற மாதிரி இவர் வந்து ஒவ்வொருத்தரையும் தலைவர் அவங்களுடைய பொறுப்புகளை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த வி த லீடர்ஸ். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னா, தனி மனிதர் ஒழுக்கம் தான் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்கம். அதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய ஒழுக்கம். இதுதான் உண்மை. அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நேர்மை அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு தனி மனிதனிடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த தனி மனிதனுடைய அந்த ஒரு செயல்பாடு தான் வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு செயல்பாடா மாறி, ஒரு நாட்டுக்கான செயல்பாடா மாறும். இதுதான் உண்மை. இத தான் அவர் இங்கேயும் சொல்ல வர்றாரு. ஒவ்வொரு மனிதனுமே மிக பொறுப்பாக ஒரு தலைவனாக ஒரு தன்னை கருதி அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இதுக்காகவே வந்து வி த லீடருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். இதுதான் உண்மை. ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள்.